சென்னையை அடுத்த பூந்தமல்லி நகராட்சி அலுவலகத்தில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி மீது திமுக பெண் நகர்மன்ற தலைவரே புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி நகராட்சி அலுவலக பெண் ஊழியரிடம் திமுக முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அப்பர் ஸ்டாலின் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் கேட்டபோது அவரை தகாத முறையில் தரக்குறைவாக பேசியுள்ளார். இதையடுத்து இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். திமுக நிர்வாகிகளால் திமுகவை சேர்ந்த பெண்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் தாறுமாறாக ஓடிய தனியார் பேருந்து ஆட்டோ மீது மோதி சாலையோரம் நின்றிருந்தவர்கள் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் வடக்கு காவல் நிலையம் எதிரே தறிக்கெட்டு ஓடிய பேருந்து மோதியதில் 3 பெண்கள் உட்பட படுகாயமடைந்தனர். ஒரு கார், ஆட்டோ, 3 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. மது போதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் ரவிசுந்தர் சிக்கினார். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு பொறியியல் கல்லூரி விடுதியில் மர்மமாக உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தினருக்கு அதிமுக அமைப்பு செயலர் கருப்பசாமி பாண்டியன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த செல்வம் மகன் விக்னேஷ் வெட்டுப்பட்டு கல்லூரி விடுதி கழிவறையில் இறந்து கிடந்தார். விசாரணை நடத்திய ஸ்டாலினின் காவல்துறை எறும்பு கடித்து இறந்ததாக கண்டுபிடித்து ஸ்காட்லாந்து யார்டு போலீசுக்கே டஃப் கொடுத்துள்ளது. இந்நிலையில் மாணவனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த கருப்பசாமி பாண்டியன் நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தகர கொட்டகையாவது அமைத்து தாருங்கள் என மாற்றுத்திறனாளி பெண் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருப்புல்லானி அடுத்த கொல்லந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான நிலர்வேணியின் குடிசை வீடு எரிந்து சேதமானது. இதனையடுத்து வீடு அமைத்து தருமாறு பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பெண் வீடின்றி சாலையோரத்தில் படுத்துறங்குவதாக வேதனையுடன் புகார் அளித்தார். ஈரோடு மாவட்டம் நரிப்பள்ளத்தில் உள்ள கயிறு தயாரிப்பு தொழிற்சாலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து நைலான் கயிறு தயாரிக்கும் இந்த ஆலையில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றி மளமளவென ஆலை முழுவதும் பரவி பெருமளவில் எரிந்தது. தகவலின் பேரில் 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்து காரணமாக 1,50 கோடி ரூபாய் மதிப்புடைய மூலப்பொருட்கள் எரிந்து நாசமானது.